இவங்க எதிர்பார்த்த எண்ணிக்கை வர வச்சிட்டாங்கல்ல. மாநாடு அப்போ வெற்றிகரமான மாநாடு தானே. அப்படி ஒரு வேளை சொன்னால் அது முருகனுக்கு தான் வெற்றி, பாஜக வெற்றி கிடையாது. கிரெடிட்ஸ் வந்து முருகனுக்கு தான். அது வந்து முருகனுக்கு கிடைத்த வெற்றி தானே. முருகப்பெருமானை கும்பிடுகிறவர்களுக்கு ஒரு குதூகலம் வர்றது வந்து அது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அது காலங்காலமாக இப்போ நீங்கள் போனீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது, அதனால் அவன் பூரா பாஜகவுடைய வாக்காளர்களாக அவன் பூரா. எல்லா கோயில்லையும் கூட்டமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை போனால் மசூதியில் கூட்டமாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை போனால் தேவாலயத்தில் கூட்டமாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்கள்லையும் பக்தியின் பெயரால் மனிதர்கள் கூடுவது என்பது ஒரு யதார்த்தமான விஷயம். அதை அரசியலாக மாற்றுகிற முயற்சி. அவங்க ஊரா வந்து திமுகவுக்கு எதிரானவங்க, திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற விஷம பிரச்சாரம் இருக்குல்ல, அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது மாதிரி ஒரு விஷம பிரச்சாரம் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பேசுகிறோம். ஒன்று நீ வந்து சாமியை பற்றி பேச ஆன்மீக மாநாடு நடத்துனேன்னா மிகப்பெரிய ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், சுய சிவ மாதிரி ஆன்மீக அறிஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு விழா நடத்து, பிரச்சனை இல்லை.